வணக்கம். என்னுடைய பெயர் யாஸ்மின் பானு. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓஏ போஸ்டிங்காக எம்ஹெச்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நான் ஏஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட். என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் 241194040316. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்க்கு நான் அப்ளை பண்ணி இருந்தனால எனக்கு மதுரை ஜோன் கொடுத்துருந்தாங்க. மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 14th அன்னைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு பேட்சே 8:30 to 12 கொடுத்துருந்தாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30. ஸ்டார்ட் பண்ணுறது 9 o'clockனு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 8:25 சம்திங் உள்ளே போயிட்டோம். ஆனால் ஷார்ப்பாக அவங்க 8:20-30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ராகிறப்பயே உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம போனோட்டியும் போர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 போர்டு டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு போர்டுக்கும் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் நேம் வந்து எந்த போர்டு கீழே வருதுன்னு போய் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு வந்து லைனாக நம்மளை நிற்க வச்சிடுறாங்க. போர்டு 1 அப் டு போர்டு 10 வரைக்கும். நம்ம எந்த போர்டில் வரோமோ அந்த போர்டு இருக்க இடத்துல போய் நம்ம பின்னாடி நின்றுக்கலாம். அப்புறம் அங்கே முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹால் டிக்கெட்டில் என்ன ஆர்டரில் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்டிருக்காங்களோ அதை அந்த ஆர்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க கேட்குறப்ப கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சிட்டாச்சு. அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு போர்டு 1லேருந்து அப் டு போர்டு 10 வரைக்கும் 5 மெம்பர்ஸாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸில் நான் வரல. நெக்ஸ்ட்டு ஒரு 2 மெம்பர்ஸ் கூப்பிட்டாங்க. அப்புறம் அதில் போயிட்டோம். உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி போர்டு ஒன்னுக்கு வெரிஃபை போகிறவங்கலாம் ஒரு இடத்துல உட்காரணும். போர்டு 2க்கு வெரிஃபை போகிறவங்க அந்த மாதிரி எந்தெந்த போர்டுக்கு போகிறோமோ அதுக்கு தனியாக வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து போர்டு 8க்கு கீழே வந்தேன். அந்த இடத்துல ஒரு 5 minutes or 10 minutes வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி போர்டு 8ல் இருக்கவங்க வாங்க அப்படின்னு. உள்ளே போனேன். உள்ளே போனோட்டி நம்மளோட ஹால் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணாங்க. நம்மளோட நேம் கேட்டாங்க. நேம் சொல்லிட்டு ஹால் டிக்கெட் பார்த்தாங்க. அவங்க நம்ம அன்னைக்கு சிவி அட்டர்ன் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் கையில் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போனோட்டி அந்த ஃபார்மில் நம்மளோட சிக்னேச்சர் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நம்மளோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மேடம் தான் இருந்தாங்க. மேடம் ப்ளஸ் அவங்களுக்கு அசிஸ்டண்ட் போல் 2 பேர் இருந்தாங்க. அந்த சார் சொல்ல அந்த மேடம் வந்து வெரிஃபை பண்ணி டிக் பண்ணாங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணோமோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சரியா இல்லையான்னு ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணுறாங்க அவங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர், நம்மளோட நேமு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து, நம்மளோட ஃபாதர் நேமு எல்லாத்தையும் வச்சு வெரிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் ஹால் டிக்கெட்டில் வந்து ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு எனி ஒன் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் 2மே மஸ்ட்டு. 2மே அவங்க வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் போகிறப்ப வச்சுட்டு போயிட வேணாம். 2மே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு. அதில் அனுப்புனர்னு போட்டு நம்மளோட நேம் ப்ளஸ் ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் நம்ம எங்கேருந்து வரோம் அட்ரஸ், அதே மாதிரி கீழே வந்து பெறுநர்னு போட்டு அவங்க கோர்ட்டோட டீட்டெயில்ஸு, ஐயா /அம்மா போட்டு இந்த பதவிக்கு இந்த ஓஏ போஸ்டிங் வரும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் தெரியாது அப்படிங்கிற நம்ம தெரியுமா டிக் பண்ணி அந்த டேஷில் எழுதி வித் நம்ம சிக்னேச்சரோட போடணும். அது ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சர்டிஃபிகேட்டில் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்தாங்க. அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப சில சர்டிஃபிகேட் வச்சுருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருப்போம். நான் அவங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கல. ஏன்னா அப்ளை பண்ணுறப்ப வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலை. நான் இப்போ இடையில வாங்கினேன். அதை எடுத்துகிட்டு போனேன். அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அதை மட்டும்தான் இங்கே அக்செப்டட்னு அது ரிட்டன் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் டவுட் இருந்துச்சு. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம், இவங்க தான் க்ரீன் இங்க் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லலை. ஆனால் எங்கள் சார் சொல்லியிருந்தாங்க, ஒரு நார்மல் பீப்புள்கிட்ட போய் நம்ம இவங்களை வந்து கேரக்டர் குட் அப்படின்னு நம்ம வாங்குறதுக்கும் ஒரு க்ரீன் இங்க்ல வந்து இருக்கவங்க அந்த ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க சைன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நமக்கு கொஞ்சம் இமேஜ் கூடும். ஸோ நீங்கள் க்ரீன் இங்க்லேயே வாங்கிக்கங்கன்னு எங்களுக்கு சார் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் ஒரு ஹெட் மாஸ்டர்கிட்டையும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் 2 பேர்கிட்டையும் வாங்கி கொடுத்துருந்தேன். 2யும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. 2 காப்பி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு காப்பி மட்டும்தான் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க லைனாக ஒவ்வொரு காலமாக ஃபில் பண்ணிட்டு வந்தாங்க.
லாஸ்ட்டாக வந்து ரீமார்க்குன்னு ஒரு காலம் இருக்குது. பை சான்ஸ் நம்ம சர்டிஃபிகேட்லேயோ இல்லை வேறு எதுலையாவது எரர் இருந்துச்சுன்னா அதை அவங்க இந்த ரீமார்க்கில் நோட் பண்ணுவாங்க போல் ஐ திங்க். பட் என்னோட சர்டிஃபிகேட்டில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அதனால ரீமார்க் காலத்தில் வந்து ஒரு டேஷ் போட்டாங்க. ஃபுல்லாக அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே தேங்க்ஸ் சார் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக அந்த மேடம் சொன்னாங்க ஆல் த பெஸ்ட்மா அப்படின்னாங்க. ஓகே தேங்க்ஸ் மேம் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். எல்லாரும் வெளியே வர்றதுக்கு முன்னாடி உங்களோட சர்டிஃபிகேட்டை ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அங்கே உட்காந்து எடுத்து சரி பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒரிஜினல் எல்லாம் அங்கே சின்ன சின்ன பேன் கார்டு ஆதார் கார்டெல்லாம் கொடுக்குறனால கீழே மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்குது அந்த பிளேஸு. ரூம்குள்ளேயே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கா ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே உட்காந்து நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய பிளேஸ். அங்கே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எங்களுக்கு ஆல்ரெடி சார் சொல்லிட்டாங்க. சார் சொன்னனால எங்களுக்கு பெருசாக டென்ஷன் எதுவும் இல்லை. எல்லா சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சுருந்தோம். நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறது எல்லாமே சார் எங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. யாரும் பயப்பட வேணாம். நல்லபடியாக போய் சிவி அட்டன் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கு எல்லோரும் செலக்ட் ஆகணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ சார்.